ஆன்லைன்ல பொருள் வாங்குறது ரொம்பவே கேஷுவல் ஆயிடுச்சு. பட் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி எப்படி ஸ்கேமர்ஸ் வந்து அதிகமா வந்து நம்மள ஸ்கேம் பண்றாங்க, பணத்தை புடுங்குறாங்கன்றது தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான வீடியோ. ஒவ்வொரு விஷயமா கேளுங்க. அப்பதான் எந்தெந்த விஷயத்துல அவங்க யோசிக்கிறாங்கன்னு நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? எனக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து நாங்க Amazonல இருந்து கால் பண்றோம். நீங்க இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்க அட்ரஸ் இதுதான். நாங்க வந்து உங்களுக்கு gift ஒன்று அனுப்ப போறோம். நீங்க பணம் தர வேண்டாம், டீடைல்ஸ் கொடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த gift வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஸ்கேம் அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸ்கேம்னா குத்துமதிப்பா ஸ்கேம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். இது 20 நாளைக்கு முன்னாடி. திரும்ப நேத்தி எனக்கு ஒரு கால் வந்தது. காலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரூ காலர் யூஸ் பண்ணும்போது அதில் ஸ்பேம் அந்த மாதிரி எதுவுமே வரல. ஜென்ரலாக வந்தது. சரி நான் அட்டன் பண்ணேன். சேம் இந்த வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு சேர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே அது இந்த சேர் தானே இது தானேன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே என்னுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே கரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க. சரிங்க நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து வச்சுருந்தோம். அதுலேருந்து லக்கி வின்னரில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க. 5 ப்ராடக்ட் இருக்குது. இந்த 5 ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. 5 ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல் லேப்டாப் 65,000, ஒரு DSLR கேமரா, ஐஃபோன், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் விஷயங்கள்லாம் ஒரு டிவி, சோனி பிராவியா டிவி அதுவும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எது செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க லைவில். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்லையே அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ நான் வந்து சரி ஓகே எனக்கு ஸ்கேம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் எப்படி இந்த ஸ்கேம் ஒர்க் ஆகுதுன்னு நான் இந்த வாட்டி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் லாஸ்ட் டைம் விட்டுட்டேன். பட் இந்த வாட்டி கண்டிப்பாக இது எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் நான் என்ன சொன்னேன், சரி டெல் இன்ஸ்பிரான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் சொன்னேன். அவங்க போயிட்டு ஓகே நீங்கள் Amazon.com ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னாங்க. ஸோ நான் ஓகே இவங்க ஏதோ மேபி Amazonல ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருந்து அதன் மூலியமாக நம்மளை வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் மோடில் போட்டுட்டு Amazon தனியாக ஓப்பன் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கோடு தந்தாங்க. அது என்னடா கோடு அப்படின்னு பார்த்தாக்க WXYZ அந்த மாதிரி வந்து நம்பர்லாம் மிக்ஸ் பண்ணிலாம் சொன்னாங்க. போட்ட உடனே டெல் லேப்டாப் உடைய அந்த பேஜ் வந்துருச்சு. ஸோ தெரியாதவங்க போட்டால் இவங்க ஜென்யூன் தான் அப்படின்னு நம்புவாங்க. பட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கோடு வச்சிருப்பாங்க. Amazon ஆகட்டும், Flipkart இருக்கட்டும், நீங்கள் எந்த வெப்சைட்டில் வாங்கினாலுமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு தான் அது. அந்த கோடு போட்ட உடனே அந்த லேப்டாப் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கேட்ட நீங்கள் செலக்ட் பண்ண லேப்டாப் இதுதான் பார்த்துக்கோங்கன்னாங்க. 65,000. ஓகே ஃபைன். 65,000 உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தாங்க தரோம். நீங்கள் காசு தர வேணாம். ஓகே ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், உங்கள் டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்கள் கூட ஷேர் பண்ண வேணாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் 5,000 மதிப்புள்ள ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் வந்து வாங்குங்க. அதுலேயுமே ஒரு 50% நாங்கள் உங்களுக்கு வந்து திரும்ப கேஷ்பேக்காக தந்துடுவோம். சரிங்களா? அது வந்து கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் தான் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜென்யூன் மாதிரியே தான் இருக்குது இல்லையா? சரி ஆனால் இது ஸ்கேம் தான். சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன். அதை தான் மெயினாக நான் சொல்ல வரேன். சரி இப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்புடைய விலை என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரி லேப்டாப்புடைய விலை 65,000. இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு 5,000 ருபீஸ்க்கு மேலே ஒன்றோ பல பொருளோ சேர்த்து ஒரு ஆர்டர் லிஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. 5,000 மேலேன்னு சொன்னாங்க. நான் வந்து Amazon Echo Dot ஒன்று பார்த்தேன். 5,200 இருந்துச்சு. அதையும் சொன்னேன். சரி டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தாங்க. 70,000 சம்திங் வருது அப்படின்னு சொன்னேன். சரி 70,000 சம்திங்கா ஓகேங்க. இப்போது நீங்கள் இந்த பர்டிகுலர் 5,000 ருபீஸ்க்கு இருக்கு இல்லையா, அதை எப்படி வாங்க போகிறீங்க? யூபிஐயில் வாங்குறீங்களா இல்லை பேங்க் நெட் பேங்கிங்கா? எது வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் எதில் வாங்குறீங்கன்னாங்க. நான் Amazonலேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறேன்னா இல்லைங்க இது டேரெக்டாக செல்லர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிஃப்ட் வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் எதுலன்னு சொல்லுங்கள். நாங்கள் லிங்க் மட்டும் அனுப்புகிறோம். அதில் நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் பணத்தை போட்டுருங்க. அதுவும் எவ்வளோ 5,000 போட்டிங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவங்க அனுப்புகிற QR கோடாக இருக்கட்டும், லிங்காக இருக்கட்டும், நம்ம கிளிக் பண்ணோன்னா மாட்டிக்குவோம். சரிங்களா? ஸோ இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயம். இது தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நடக்கும்போதே நான் அழகாக இன்செல்டி வச்சேன் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு. சரி இது ஸ்பேம்னு தெரியுது, அதாவது ஸ்கேம் அப்படின்னு தெரியுது, எப்படி ஏமாத்துறாங்க, என்னென்ன விஷயத்தில் வந்து நோண்டுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ நம்ம உஷாராக இருக்கிறோம். இப்போ நீங்களும் வந்து உஷாராக இருப்பீங்க, இக்னோர் பண்ணிடுவீங்க எல்லாம் சரி. ஆனால் என்னுடைய அட்ரஸாக இருக்கட்டும், என்னுடைய ஃபோன் நம்பராக இருக்கட்டும், நான் எந்த பொருள் Amazonல ஆர்டர் பண்ணியிருக்கேன்ற வரைக்கும், என்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன்ற வரைக்கும் டீட்டெயில்ஸ் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? இது மற்றவங்களாக இருந்தால் எப்படி ஓகே ஒரிஜினல் தான் சொல்லி நம்புறதுக்கு சான்சஸ் நம்மள பல பேருக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா? ஏன்னா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு நம்பியிருப்பாங்க. பட் எனக்கு அது கம்பல்சரி தெரிஞ்சாலுமே இது எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் டிகின் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஷாக்கிங் விஷயம் தெரிஞ்சது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு கேமிங் சேர் ஆர்டர் போட்டிருந்தேன். TamilTechல ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன்.
ஆர்டர் போடும் பொழுது அது 20,000 ரூபாய் சேர் இருந்தது. 20,000 ரூபாய் இல்லை, அது ரேட்டு கம்மியாகும்னு சொல்லி நான் 1 மந்த் கிட்ட வெயிட் பண்ணி எப்போ கம்மியாச்சோ 17,000 ருபீஸ்க்கு வந்துச்சோ அப்போ ஆர்டர் போட்டேன். நான் ஜென்ரலி ஆர்டர் போடும்போது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் யாருன்றது 100% செக் பண்ணுவேன். அது ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், யார் செல்லர்னு பார்ப்பேன். இந்த வாட்டியும் பார்த்தேன், ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் இருந்தது. நிறைய பேர் ரேட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, ஓரளவுக்கு ஜென்யூன் செல்லர் தான் சொல்லி ஃபஸ்ட் ஆர்டர் போட்டுட்டேன். அது வர்றதுக்குள்ளே நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், நான் ஆர்டர் போட்டது வந்து பிளாக் கலர், பட் தமிழ்டெக் லோகோ கலர் வந்து ரெட் அண்ட் பிளாக். நான் அதை ஆர்டர் போடலன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணாலும் கேன்சல் ஆகல. சரி பரவாயில்லன்னு சொல்லி இன்னொரு சேர் ஆர்டர் போட்டேன். சர்ப்ரைசிங் விஷயம் என்னென்னா, நான் பிளாக் கலர் சேர் ஆர்டர் போட்டு 2 நாள் கழிச்சு ரெட் கலர் சேர் ஆர்டர் போட்டேன். ரெட் கலர் சேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 4 நாளில் எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. பிளாக் கலர் சேர் இந்த வீடியோ பண்ணுற டைமில் கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னுமே ஷிப்பிங்கே ஆகலை. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். சரி, அந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்ட சேர் அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸை போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அந்த செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின அந்த கம்பெனியுடைய ஒரிஜினல் செல்லர் கிடையாது, வேறு செல்லர். அதுதான் சொன்னேன் இல்லையா, அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் இருந்துச்சு. சரி, அந்த செல்லருடைய லொக்கேஷன் என்னன்னு பார்த்தா கொல்கத்தா. எனக்கு கால் பண்ணவங்களுடைய லொக்கேஷன் என்னன்னு பார்த்தா அதுவும் கொல்கத்தா. ஸோ ஒரு ஃபேக்கான செல்லரை ரிஜிஸ்டர் பண்ணி சின்ன சின்ன பொருட்களெல்லாம் விற்று நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரேட்டிங் நல்லா வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு க்ரைம் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல்லர் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலுமே இங்கே பாசிட்டிவாக இருக்குது. சின்ன பொருளோ பெரிய பொருளோ அவங்க 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்று நீங்கள் 100 ரூபாய்க்கு ஆஃபர் கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கினாலுமே உங்கள் டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. இப்போ உங்களுக்கு அழகாக ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க, நாங்கள் அமேசான்லேருந்து கால் பண்ணுறோம், டேரெக்டாக செல்லர் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறோம், எல்லாமே புரியுதா? உங்களுக்கு ஒரு QR கோட் அனுப்புகிறோம், ஜஸ்ட் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எனக்கு 5,000 ரூபாய் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணுறோன்னா 70,000 ரூபாய் போகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நான் சொல்ல விரும்பலை. பட் ஜென்ரலி யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ சிம்பிளாக அழகாக வந்து கொள்ளடிக்கிறாங்க. ஸ்கேமர்ஸ்ன்றது என்ன, இதுதான் கொள்ளடிக்கிறாங்க. அமேசான்லேயே ரிஜிஸ்டர் ஆகிட்டு அதிலிருந்து பணத்தை கொள்ளடிச்சு, இது அமேசான்றதுனால நான் அமேசான் சொல்கிறேன், எனக்கு நடந்த விஷயத்தினால. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஏகப்பட்ட மொபைலில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்ட ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் இது வாங்கலாம் அது வாங்கலாம்லாம் நீங்கள் உங்களுடைய நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுதும் இதே விதமான விஷயங்களில் நீங்களும் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இப்போ நான் சொல்லும் பட்சத்தில் நான் சொல்லும்பொழுது இது ஸ்கேம் அப்படின்னு உங்களுக்கு சொன்னதுனால மேபி இது உங்களுக்கு சின்னதாக தெரியலாம். பட் இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஏன்னா அமேசான் கிட்டேயே இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க, இந்த அளவுக்கு ஏமாற்றி ஒரு லூப் போல கண்டுபிடிச்சி நம்மளை ஏமாத்துறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கலாம். PT ஃபேமிலி மெம்பர்ஸ், முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்த்து தமிழ்.